போகலை. லாஸ்ட்டாக விசித்ரா மேம்கிட்ட மட்டும்தான் சண்டைக்கு போய் அந்த சண்டையில் வந்து அவள் சென்டிமெண்ட்டாக ஃபேமிலி இஷ்யூவை கொண்டு வந்து அந்த பிஆரை பற்றி பேசின டாபிக் அப்படி மறைச்சிட்டா. ரொம்ப கன்னிங்காக கேம் விளையாடுறா அர்ச்சனா. மறைச்சிட்டு ஓகே நீ எவ்வளோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டு பேசுகிறாள்ல, ஃபேமிலி 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 ஃபேமிலின்னு கொண்டு வரா. ஓகே இருக்கட்டும். ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். போன வீக்கு தான் விசித்ரா மேமை ஷோவில் அந்த கார்டில் நெயில் பாலிஷ்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு டவுட் இருந்தது விசித்ரா மேம் மேலே. அவங்க நெயில் பாலிஷ் வந்து ரெட்டு ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிருந்ததுன்னு சொன்ன அர்ச்சனா, அப்போது அவளுக்கு அவள் ஃபேமிலியை பற்றி தெரியலையா? அவங்க ஃபேமிலியை விசித்ரா மேம் ஃபேமிலியை பற்றி அவளுக்கு மறந்துடுச்சா? விசித்ரா மேம் ஃபேமிலி கண்ணு முன்னாடி வரல, விசித்ரா மேம் ஃபேமிலியை பற்றி அவள் பழகலையா? இப்போது ஃபேமிலி சென்டிமெண்ட் பேசுகிற அர்ச்சனா அப்போ எவ்வளோ கன்னிங்காக கேம் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபேமிலி